அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, இன்று நாம் வேதிப்பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். வேதிப்பொருட்கள் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்துமே வேதிப்பொருட்கள் தான். உதாரணத்துக்கு மண், நாம் குடிக்கும் நீர், நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் உபயோகப்படுத்தப்படும் பல்வேறு பொருட்கள் எல்லாமே வேதிப்பொருட்கள் தான். ஸோ அந்த வேதிப்பொருட்களில் நாம் நம்ம பாடத்தில் அமிலம், காரம், உப்பு இது மூன்றை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் முதலில் அமிலத்தை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அமிலம் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஸோ அமிலம் இயற்கையிலேயும் இருக்கு, செயற்கை முறையிலும் தயாரிக்கிறாங்க. ஸோ இப்போ இதனுடைய பேர் என்ன? ஆப்பிள். இதில் ஒரு அமிலம் இருக்கு. ஸோ இதனுடைய பேர் என்ன? ஆரஞ்சு. இதில் ஒரு அமிலம் இருக்கு. ஸோ இதனுடைய பெயர் தக்காளி. இதில் ஒரு அமிலம் இருக்கு. ஸோ இது எலுமிச்சை. இதில் ஒரு அமிலம் இருக்கு. இது திராட்சை. இதில் ஒரு அமிலம் இருக்கு. தயிர். இதில் ஒரு அமிலம் இருக்கு. இப்போ ஆப்பிளில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிள், எலுமிச்சை, திராட்சை, தக்காளி, வினிகர், தயிர், ஆரஞ்சு, தேன், அதாவது தேனி, அது எறும்போட கொடுக்கு. ஸோ இதில் எல்லாமே ஒவ்வொரு அமிலங்கள் இருக்கு நம்ம இயற்கையில். ஸோ ஆப்பிளில் இருக்கிற அமிலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளில் மாலிக் அமிலம் இருக்கு. எலுமிச்சை அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிட்ரிக் அமிலம் இருக்கு. திராட்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா டார்டாரிக் அமிலம் இருக்கு. தக்காளி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம் இருக்கு. தயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாக்டிக் அமிலம் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சில் அஸ்கார்பிக் அமிலம் இருக்கு. அடுத்தது எறும்பு, தேனியோட கொடுக்கில் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம் இருக்கு. இப்போ நம்ம அமிலங்களின் பண்புகளை பார்க்கலாம். ஸோ அமிலங்கள் புளிப்பு சுவையுடையவை. அமிலங்கள் சிட்ரஸ் பழங்களில் காணப்படும். அமிலங்கள் நீரில் கரைந்த ஹைட்ரஜன் அயனியை தரக்கூடியவை. அமிலங்கள் நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும். அமிலத்தோடைய pH மதிப்பு 0 முதல் <7, அதாவது 6.9 வரைக்கும் இருக்கும். ஸோ அமிலத்துக்கு, இயற்கை அமிலத்துக்கு நம்ம பார்த்தோம். செயற்கை அமிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl, HNO3, ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். இப்போ நம்ம அமிலத்திற்கான சோதனையை பார்க்கலாம். ஸோ அமிலத்திற்கான சோதனை அப்படின்னு பார்க்கும்போது அமிலம் பார்த்தீங்கன்னா நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். இதுதான் லிட்மஸ் பேப்பர், ப்ளூ லிட்மஸ் பேப்பர், நீல லிட்மஸ் தாள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை இந்த நீல லிட்மஸ் தாள் ஸோ அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை இந்த நீல லிட்மஸ் தாள் ரெட் கலராக மாற்றும். பாருங்கள், இது ப்ளூவாக இருக்குது. இந்த அமிலம் டச் பண்ண உடனே அதனுடைய கலர் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. ப்ளூ ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டாக மாறிடுச்சு. அப்போ இது அமிலம். ஸோ இப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்தும் இல்லைங்களா எலுமிச்சம்பழம். ஸோ இதில் என்ன அமிலம் இருக்குது? சிட்ரிக் அமிலம் இருக்குது. ஸோ இதுக்குமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த நீல லிட்மஸ் தாளை, ஸோ இந்த அமிலம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே என்னவா மாற்றும். இப்போ பாருங்கள், ஸோ நான் விடுறேன். ஸோ இந்த ட்ராப் இட்ட உடனே ஸோ இது என்னவா மாறுது பாருங்கள். ஸோ ப்ளூ லிட்மஸ் என்னவா மாறுது? ரெட்டாக மாறுது. ஸோ இதனுடைய pH நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த அமிலத்தோட pH அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த pH பேப்பர், இதுதான் pH பேப்பர். இந்த pH பேப்பரில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு pH மதிப்பு கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து ஒரு pH பேப்பர் நான் எடுக்கிறேன். pH பேப்பர் நான் எடுத்துகிட்டு ஸோ இந்த அமிலத்தில் நான் டீப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸோ இது எல்லோவாக இருந்தது. இப்போது அந்த அமிலம் பார்த்த உடனே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த கலர் இது கூட எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறேன். இது இப்போ இதனுடைய pH இது கூட எந்த கலர் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட மேட்ச் ஆகலை, இது கூட மேட்ச் ஆகலை,
இந்த கலர் கூட மேட்ச் ஆகலை, இது கூட மேட்ச் ஆகலை, இது கூட மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ இதுதான் இதனுடைய pH. அப்போ இதனுடைய pH அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போது இந்த சிட்ரிக் எலுமிச்சம்பழத்தோட pH அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4. இது வரைக்கும் நம்ம அமிலத்துக்கான பண்புகள், அமிலத்திற்கான எடுத்துக்காட்டு, அமிலத்திற்கான சோதனைகள் எல்லாமே பார்த்தோம். இதற்கான காணொளிகளை நம்ம பார்க்கணும். போன வகுப்பில் அமிலத்திற்கான பண்புகள், அமிலத்திற்கான சோதனைகள் நம்ம ஆய்வகத்தில் பார்த்தோம். அது தொடர்பாக நம்ம காணொளிகளை பார்க்கணும். நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஐசிடியை பயன்படுத்தி நம்ம அமிலத்திற்கான காணொளிகளை நம்ம வீட்டிலேருந்தையும் காண முடியும். இது நம்மளுக்கு கற்றல் கற்பித்தலுக்கு ரொம்ப அந்த ஐசிடி தகவல் தொழில்நுட்பம் நம்மளுக்கு மிகவும் தேர்வுதவியாக இருக்கும். மாணவர்கள் இதை பயன்படுத்தி நம்ம கற்றல் கற்பித்தலை சிறப்பாகவும் முடியும். அந்த அமிலத்திற்கான காணொளிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். மேலும் இப்போ நம்ம ஏற்கனவே ஆய்வகத்தில் அமிலத்திற்கான சோதனைகள்லாம் பார்த்தோம். இப்போ அதற்கான வீடியோக்களை நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம அமிலங்கள், காரங்கள் சம்பந்தமாக வீட்டில் எப்படி எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம அமிலத்திற்கான காணொளிகள்லாம் பார்த்தோம். இப்போ நீங்கள் எல்லாருமே வீட்டில் போயிட்டு நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் எந்தெந்த பொருட்கள் அமிலம்னு சொல்லிட்டு நீங்கள் சோதனைக்கு விட்டு நீங்கள் நான் ஹோம்ஒர்க்காக நோட்டில் பட்டியலிட்டு எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? புரிஞ்சுங்களா? நன்றி.